10 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். இது வைக்கும் ஒரு அழகான ஒரு டிசர்ட்ல இருக்கிற விஷயமும் ஏன்னா, ஒரு ராகவேந்திர சுவாமியோட ஒரு பக்தர் அந்த குடும்பம் அங்க கர்நாடகால வடக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க. அவங்க அம்மாவுக்கு புத்துநோய் கடைசி ஸ்டேஜ்ல இருக்காங்களாம். இன்னைக்கும் நாளைக்கும் எப்போனாலும் அது பாதிக்கும் அப்படிங்கிற 3rd டிகிரி கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கடைசி கட்ட நிலையில இருக்க ஒரு புத்துநோய். அவங்களுடைய மகன்கள் 3 மகன்கள் இருக்காங்க. 3 பேருமே அமெரிக்கால இருக்காங்க. 3 மகன்களும் பெரிய கோடீஸ்வரங்க அமெரிக்கால இருக்காங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு செய்தி கேட்டோன்னு அம்மாவுக்கு கடைசி காலம் உடனே வாங்கின உடனே அமெரிக்கால இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து பாம்பேக்கு வந்திருக்காங்க. இவங்க புத்துநோய் ஒரு கடைசி அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கு. இவங்க கர்நாடகால இருந்து அந்த இடத்துல இருந்து பாம்பேல ஒரு பெரிய ஒரு கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு இவங்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அவங்க சொல்லிருக்காங்க, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எங்க அம்மாவை காப்பாற்றணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படிங்கிற மாதிரி மகன்கள் கேட்கறச்சு இது டாக்டர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஒரு வியாதிக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அமெரிக்கால இருக்கார். அவர் தற்செயலா இப்போ டெல்லிக்கு வந்திருக்கார். அவங்க கூப்பிட்டு வச்சு ஒரு ஆபரேஷன் பண்ணோம்னா இவங்க பழைக்கிறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா நிறைய செலவாகும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எங்க அம்மா உயிரை காப்பாத்துறோம். ஒரு 85 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய் இந்தியன் ரூபாயில ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க பரவாயில்ல செய்வோம். டாக்டர் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. டாக்டர் சொன்னாராம், இந்த ஆபரேஷன் எப்படின்னா அவங்க உடம்புல பல இடங்கள்ல இந்த புத்துநோய்க்குரிய ஒரு அறிகுறிகள் செல் இருக்கு இல்லையா, அந்த உடம்பு ஒவ்வொரு பாகத்தையும் கூறு போட்டு அந்த புத்துநோய்க்குரிய அந்த செல்கள் எல்லாம் வெளியெடுத்து அந்த இடத்துல வேற மாற்று செல்களை வச்சு திரும்ப அந்த உடம்பை தேய்ப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு ஆபரேஷன். இப்ப எங்கெல்லாம் இருக்கோ அந்த கூறு போட்டு எடுத்து அந்த செல்களை வெளியே எடுத்து அப்புறம் அதுக்கு பதிலாக வேற புது செல்லை போட்டு மறுபடியும் வச்சு தைக்கணும். ஆனா இந்த மாதிரி செஞ்சிருக்கோம் நாங்க. இதனால அவங்க படைக்கிறதுக்கு 85% வாய்ப்பு இருக்கு, நீங்க தைரியமா இறங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா செலவு கூட. இவங்க 1 கோடி ரூபாய் நாங்க செலவு செய்யறோம், எங்க அம்மா காப்பாற்றணும்னு மகன்கள் 3 பேர் கையெழுத்து போட்டு டாக்டரை கொடுத்துருக்காங்க, நீங்க செய்யுங்க. ஆனா அப்பா இருக்கார், அப்பா கையெழுத்து போடணும். இவங்க போய் கேட்டிருக்காங்க அப்பா கிட்ட, இது மாதிரி ஒரு ஆபரேஷன் செய்ய போறோம், அதான் உங்களுக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு கடைசி சான்ஸ், ஏன்னா கடைசி கட்ட புத்துநோய் இருக்கு, நீங்க கையெழுத்து போடணும்னு இருக்காங்க. அவங்க அப்பா சொன்னாங்க, நான் கையெழுத்து போட மாட்டேன். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு அவங்க சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து ஒரு விஷயம் வியாதின்னு டாக்டர் கிட்ட போனது கிடையாது. அவங்களுக்கு எதுவா இருந்தாலும் ராகவேந்திரனுடைய தீர்த்தமும் அவருடைய மந்திராட்சத்தையும் வச்சுதான் அவங்களுக்கு ஒரு மருந்து. ராகவேந்திர சுவாமியோட மந்திராட்சி தான் சர்வரோக நிவாரணி. அதனால ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க ராயர்கிட்ட தான் விழுந்திருக்காங்க, டாக்டர் கிட்ட போனது கிடையாது. அவங்களுக்கு அப்படி ஒரு உத்தமையோட உடம்புக்கு இப்படி கேன்சர் வந்திருக்கு, புத்துநோயெல்லாம் உடம்பு அரிப்பு இருக்குன்னா அது கடவுளோட சித்தம். அந்த உடம்பை கூறு போட நான் விட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிட்டாரு. இவங்க கேட்டுருக்காங்க, என்னப்பா நீங்க திருப்பி பட்டிக்காட்டுல இருக்கீங்க, இது அறிவியல், இது விஞ்ஞானம், நாங்க இதெல்லாம் நீங்க தீர்த்தத்தாலே மற்றதெல்லாம் குணப்படுத்தணும் எப்படி நீங்க சொல்ல முடியும்? நாங்க விஞ்ஞான பூர்வமா இவங்க செய்யறாங்க, அவங்க செய்யறதுக்கு எங்களை போக வழி விடுங்க. அப்பா சொன்னா, நான் இங்கவே இல்லை, எனக்கு அவங்க ஒண்ணு செய்யக்கூடாது, ராகவேந்தர் இருக்காரு, அவர் காப்பாற்றுவாரு, அவருடைய மந்திராட்சத்தை முடிச்சுட்டு கையில் எடுத்துட்டு அவர் பாம்பேல நமக்கு தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் அங்க பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். மகன்கள் திரும்ப டாக்டர்கிட்ட, நாங்க எங்க அப்பா சொன்னதை நாங்க ஓவர் ரூல் பண்றோம், அதை மீறி நாங்க செய்ய போறோம், எங்களுக்கு சட்டப்பூர்வமா நாங்க கையெழுத்து போடுறதுக்கு ஒரு உரிமை அதிகாரம் இருக்கு, நாங்க கையெழுத்து போட்டு தரோம், நீங்க ஆபரேஷன் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி தகப்பன் பேச்ச மீறி இவங்க எல்லாத்தையும் கட்டி பணம் கட்டி ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பெரிய டாக்டரும் ஓகே நாளைக்கு காலையில ஆபரேஷன் வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியாச்சு. அப்பா தியானத்துல இருக்கார். அடுத்த நாள் காலையில ஆபரேஷன் தேட்டர் கூட்டிட்டு போறாங்க.
இவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணக்கூடிய மயக்க மருந்துகள்லாம் போய் இவங்க மயக்கத்துல இருக்காங்க. டாக்டர்கள் வந்து அவர் 4 பேர் பெரிய டாக்டர்கள் வந்து ஆபரேஷன் செய்ய போறதுக்கு அவங்க எல்லாம் மாட்டி ரெடியா இருக்கிறச்சு. அவர் கத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த டாக்டருக்கு சீஃப் டாக்டர் உலகத்துல இருக்கிற தலைசிறந்த கேன்சர் சர்ஜன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். அந்த டாக்டருக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்தார் கத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி. அவர் திரும்ப எழுந்து எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, மறுபடியும் தலையடியாவே இருக்கு, என்னாலே இப்போ நின்று ஆபரேஷன் செய்ய முடியாது, ஆனா இப்ப பதிலா மத்தியானத்துக்கு மாத்தி வைப்போம் அப்படின்னு அவர் போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார். ஆபரேஷன் மத்தியானத்துக்கு மாத்தி வச்சிருக்காங்க. மறுபடியும் மத்தியானம் அவங்க ஆபரேஷன் செய்ய எல்லா ஏற்பாடும் பண்ணி பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் ரத்த அழுத்தம்னா டெஸ்ட் பார்ப்பாங்க இல்லையா ஆபரேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பார்க்கறச்சே அவங்களோட ரத்த அழுத்தம் பிளட் பிரஷர் வந்து ரொம்ப கூட இருந்தது. என்ன பிளட் பிரஷர் கூட இருந்ததுன்னா ரத்த அழுத்தம் இருக்கிற நேரத்துல அவங்க நல்லா ஆபரேஷன் பண்ண முடியாது. அந்த ரத்த அழுத்தத்தை குறைச்சுதான் செய்ய முடியும். காலையில நல்லா இருந்தாங்க, இப்போ ரத்த அழுத்தம் கூடி இருக்கு, மறுபடியும் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு முதல்ல மறுபடியும் அவங்களுடைய கேன்சர் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த ஸ்கேன் பண்ற அந்த எல்லா டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. முழுவதும் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் வெளியே வருது. டாக்டர் பார்த்து ஆச்சரியப்படுறாராம், எங்கெல்லாம் கேன்சர் இருக்கு அந்த புற்றுநோய்க்குரிய செல் இருக்குன்னு பார்த்தாங்களோ அதுல ஒரு இடத்துல கூட ஒரு வீதம் கூட ஒரு புற்றுநோய்க்குரிய அந்த செல் அதுல இல்ல. அவங்க சொல்றாங்க, நாங்க இந்த பேஷண்ட்டை 4 மாசமா பார்த்துட்டு இருக்கோம், நேற்றுக்கு கடைசி டெஸ்ட் பண்ணிருக்கு, இன்னைக்கு எப்படி இல்லாம போகும், மிஷின்ல ஏதோ தப்பு, வேற ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு மறுபடியும் முழுக்க எல்லா டெஸ்டையும் எடுத்து பார்த்துருக்காங்க. ஆனா ஒரு வீதம் கூட கேன்சருக்குரிய அந்த செல் எந்த இடத்துலயுமே அவங்க உடம்புல இல்லை. அவங்க போய் உடனே அப்பாட்டு செய்தி சொல்லணும் அப்படின்னு வந்து அவங்க தங்க விடுதிக்கு போயிருக்காங்க. அங்க வந்து ராகவேந்திர சாமி ஒரு படத்துக்கு கீழே அவர் அந்த கையில மந்திராட்சியை பிடிச்சிட்டு தியானத்துல இருந்தாராம். நீதான் என் பின்னாடி காப்பாற்றணும், நீதான் காப்பாற்றணும் ஜெபிச்சுட்டே இருந்திருக்காரு. பாம்பேல வந்து ஒரு பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல இன்னி வரைக்கும் வந்து சொல்றாங்க, அது வந்து அவங்க வந்து எழுதி வச்சிருக்காங்க மக்கள் தெரியற மாதிரி. ஏன்னா அறிவியல் இது எவ்வளவு பேசிட்டு போனாலும் மருந்தாலும் அறிவியலாலும் விவரிக்க முடியாத பல விஷயங்கள் இப்போ இருக்கு. அது வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பெரியவங்க சொன்ன விஷயத்தை நம்ம கேட்டு நடந்தோம்னாலே அது ஒரு பெரிய ஒரு அறிவியல் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னி வரைக்கும் வந்து ஒரு உதாரணமா இருக்கு. ஐயா சொன்னாரு, இப்போ இதெல்லாம் விஷயத்தை எதுக்கு நம்ம வந்து சொல்றோம், இப்போ ராகவேந்திரர் அவர் இவ்வளவு அற்புதங்கள் பண்ணாருங்கிற மாதிரி ஒரு வெளிப்படுத்தணுங்கிற மாதிரி ஒரு குறிக்கோளோட கிடையாது. இந்த ஏற்கனவே வந்து எல்லாரும் கொஞ்சம் பக்தியில இருக்கோம், எல்லாரும் போய் வழிபடுறோம், எல்லாரும் இங்க இருக்கிற வந்து எல்லாரும் பக்தியில் ஈடுபட்டவர்கள் தான். ஆனா இந்த பக்திங்கிறது இந்த பக்தியோட சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ஏற்படுறச்சே பக்தியோட அடுத்த நிலை வந்து ஞானம். அந்த ஞானம் நமக்கு ஏற்பட்டதுன்னா வந்து 3 ஸ்டேஜ் சொல்லுவாங்க, பரபக்தி, பரஞானம், பரமபக்தின்னு. பக்தியில இருக்கிறோம், பக்தியோட ஞானமும் சேர்ந்து அந்த விஷயங்களை பத்தி நம்ம ஒரு ஆழ் மனசுல பதிகிறச்சு இதை பத்தி மென்மேலும் படிக்கணுங்கிற ஒரு ஆவல் தோணும். அது மென்மேலும் படிக்கிறச்சே இதனால வந்து மூல பிரமாணமான வேதங்கள்ல சொல்லி இருக்கிற விஷயங்கள் என்னங்கிற படிக்க ஒரு ஆவல் தூண்டும். இதனால ஒரு ஆவலை ஏற்படுத்த ஒரு விஷயம் அப்படிங்கிற பரஞானத்தை வளர்ந்துட்டோம்னா அதன் மூலியமா வந்து இறைவன் அடி சேர்ற பரபக்தி, பரஞான, பரமபக்திங்கிற நிலைமையை நம்ம அடைஞ்சு நம்ம வந்து ஆண்டவனோட சேர முடியுங்கிற ஒரு குறிக்கோளோட தான் வந்து இந்த மாதிரி சத்சங்களும் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கிறது அப்படிங்கிற உரையோட முடிச்சுக்கிட்டார். இப்போ வந்து நம்ம ஒரு 2 பஜனை எல்லாரும் சேர்ந்து படிக்கிற மாதிரி பஜனையை படிச்சுட்டு கடைசி அர்ச்சனை பூஜை நடக்கும். வருஷா வருஷம் செய்யற மாதிரியே வந்து இந்த பூஜை வந்து ஜெனிவா அற்புத விநாயகர் கோவில் சார்பால செய்யற ஒரு பூஜை. கோவில்ல எல்லாரும் இருக்கு வழிபடுறதுக்கு ஒரு இடம் இல்லைங்கிறதுனால இந்த ஹால் எடுத்து செய்யறாங்க. சோ அர்ச்சனை செய்யற விருப்பம் அடியார்கள் எல்லாரும் அர்ச்சனை தீட்டு வாங்கிக்கலாம். அந்த அர்ச்சனை முழுக்க ஜெனிவா கோவிலுக்கு போய் சேர வேண்டிய அர்ச்சனை செய்து அதுக்குதான் நாங்க போகுது. மறுபடியும் அர்ச்சனை பிரசாதம் நடக்கும். பூஜை முடிஞ்ச பிறகு மகா நைவேத்தியம் வருஷா வருஷம் நடக்கிற மாதிரி எல்லாரும் உட்கார வச்சு பரிமாறுவாங்க. எல்லாரும் இன்னொரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பொறுமையா இருந்து பூஜையை பார்த்து பிரசாதத்தையும் வாங்கிட்டு ராகவேந்திர அருள் கடாசியும் பெருமாளை பிரார்த்திக்கிறோம். ஹர நம பார்வதி பதஹே.